ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் கிருஷ்ணூர் சைத். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னுடைய இன்ஜினியர் டாட் ட்ரிபிள் ஆருங்கிற இந்த சேனலில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக எல்லா எந்த சிவிலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக், எல்லா இன்ஜினியரிங்கும் பொதுவான சில இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. நீங்கள் எப்படி ஓ லெவலில் கிரேட் 10 ஓ லெவலில் எப்படி கட்டாய பாடம் 6 பாடம், மிச்சம் தொகுதி பாடங்கள் 3 பாடங்கள் எடுக்கிறீங்களோ அது மாதிரி இன்ஜினியரிங்லையும் எல்லா இன்ஜினியரிங் அவங்க சிவிலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், கம்ப்யூட்டர் மெக்காட்ரானிக், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் கொமனான கோர்ஸ் இந்த 6 பாடம் மாதிரி கொமனான பாடங்கள் கட்டாய பாடம். இன்னும் சில பாடங்கள் அவங்களுக்கு ஸ்பெஷலான பாடங்கள், சில பாடம் ஆப்ஷனல் உண்டு, அங்கே விரும்பி நடக்கலாம் இல்லாட்டி விடலாம்ங்கிற மாதிரி அப்படியெல்லாம் நிறைய பாடம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் என்னோட இன்ஜினியர் ட்ரிபிளாருங்கிற இந்த சேனலில் போனீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்களுக்கு கிளாஸ் செய்கிறேன். நான் அவங்களுக்கு குப்பி கிளாஸ்ன்னு சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற கிளாஸு குப்பி கிளாஸ்ன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கேள்வி வரலாம், அசைன்மெண்ட் எல்லாம் வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி செய்கிறது. அப்படி செஞ்ச கேள்வி நான் இந்த வீடியோஸ் கடும் சக்ஸஸ். நாங்கள் அந்த எக்ஸெப்ட் பண்ண அந்த எதிர்பார்த்த கேள்வியில் நிறைய கேள்வி எக்ஸாமுக்கு இந்த முறை வந்துருச்சு. நாங்கள் இப்போ கூட எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் நிறைய வரவேற்பு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அந்த அந்த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் ஃபேஸ்புக்கில் நான் அந்த யூடியூப் வீடியோ லிங்கை போடுறது, நிறைய பேரண்ட்ஸ் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நானா தம்பிமார் அண்ணன் தம்பிமார் அவங்கெல்லாம் அப்படி கிளாஸ் செய்யுங்க, எப்படி மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு அப்படி கிளாஸ் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்ம இந்த அதனாடி அதையும் ஒரு காரணம். அதனாடி நம்ம இந்த வீடியோவில் இந்த தொடர்ந்து இதுக்கு பிறகு இவ்வளோ காலமும் இங்கிலீஷ் மீடியத்தில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், தேவைண்டா உங்கள் அண்ணன்மார் தேவைண்டா அதில் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே உலகத்தில் எல்லா இடத்தையும் இன்ஜினியரிங் சிலபஸ்ங்கிறது மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான். கட்டாய பாடம் உண்டு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்படி நிறைய பாடம் இருக்கு. கட்டாய பாடம் உண்டு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 2 3 நிறைய இருக்கு. அப்படி சில பாடம் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்கேன் நான். ஏன்டா சிங்கள பிள்ளைகளுக்கு விளங்கணுங்கிறக்காண்டி சிங்களத்தில் போட்டுச்சேன். சிங்களம் தெரியாது, அந்தளவுக்கு தெரியாது, தமிழும் இங்கிலீஷும் தான் தெரியும். இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்கேன் நான். அப்படி தேவைன்னா பார்க்கலாம். எவ்வளோ காலம் இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி பாடம் படித்து கொடுத்தேன். இப்போ இந்த 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 வீடியோவில் இருந்து நம்ம கிரேட் 10க்கு கிரேட் 10ஆம் ஆண்டுல இருந்து கிரேட் 10 இல்லை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பொதுவாக எனக்கு என்ன டார்கெட்டுண்டா, மாணவர்கள் பொதுவாக கஷ்டம் பண்ணி வைக்கிற பாடங்கள் என்னென்ன பாடம், மிக்ஸ் சயின்ஸ், ஐடி பாடம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் ஓயில் 9 எடுக்கணுமாம், ஓயில் 9 எடுக்கணுமாம். அதனாடி ஐடி எடுத்தால் எடுக்கலாம் கஷ்டமாம், ஐடியில் எடுக்கிற விதம் குறையாம். அதனாடி வேறு பாடம் எடுப்பாங்க. நானும் படித்த டைமில் நான் 2016 ஓஎல் பேட்ச் நானும் படித்த டைமில் என்னட்ட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்டே அப்படி தான் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஓஎல் 9 எடுக்கிறியாமண்டா நீங்கள் கட்டாயம் ஐசிடி பாடம் எடுக்கவே வேணாம், ஐசிடி பாடம் எடுக்கிறது கடும் சவாலான விஷயமாண்டு. கடைசியில் நான் என் ஃப்ரெண்டெல்லாம் நாங்கள் ஐடி பாடம் எடுத்தோம். நாங்கள் தொகுதி பாடம் கட்டாய பாடம் 6 பாடம் கட்டாயம் எடுக்க தானே வேணும் ஓஎலுக்கு. அதுவும் அந்த 3 கட்டாய தொகுதி பாடங்களில் ஒன்று ஐடி பாடம் ஐசிடி, மற்றது கொமர்ஸ் பாடம், அதுக்கப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கிய நயம். இந்த 3 பாடம் எடுத்தோம். இந்த 3 பாடமே கஷ்டம், கொஞ்சம் எடுக்க வேணாம், வேறு பாடம் எடுங்க சொன்னாங்க. ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்க எல்லாம் இந்த பாடம் தான் எடுத்தோம். கடைசியில் நாங்கள் எல்லா படத்துலையுமே எடுத்தோம், 9 எடுத்தோம். நான் மட்டும் இல்லை, எனக்கு 9 தான். என்னோட ஃப்ரெண்டு சிலவங்களுக்கு இப்படி தான் எங்களுக்கு சவால், இந்த ஐடி பாடம் எடுக்க வேணாம், கொமர்ஸ் எடுக்க வேணாம், தமிழ் டீச்சர் எடுக்க வேணாம், கொஞ்சம் கஷ்டம், வேறு பாடம் எடுக்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேரும் பரவாயில்ல எடுப்போம்னு எடுத்தோம். அது எங்களுக்கு அந்த டைமில் கூட நாங்கள் 9 எடுத்தோம், அது ஒரு சந்தோஷம். அதனால் எங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் அப்படி சில வாய்ப்புகள் வந்துச்சு நிறைய. இன்னொரு நல்ல இன்றைக்கு கூட நாங்கள் படிக்க ஐடி பாடம், கொமர்ஸ் பாடம், அதில் முக்கியமாக ஐடி பாடமெல்லாம் இன்றைக்கு நாங்கள் நான் இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ கூட நாங்கள் படித்த சில நம்பர் சிஸ்டம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி சில விஷயங்கள் இப்பயும் நாங்கள் பேசிக்கில் படிச்சிருந்தோம். யூனிவர்சிட்டிக்கு வந்தால் கூட யூனிவர்சிட்டியில் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் ஐடி படிக்காமல் மிக்ஸ் சயின்ஸ், இப்போ நாங்கள் ஏழில் மிக்ஸ் படித்தேன். நான் மிக்ஸ் என்ன கம்பைன் மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஐடி பொதுவாக படிக்க மாட்டாங்க, ஏழில் மிக்ஸ் படிக்கிறவங்க ஐடி படிக்க மாட்டாங்க. ஓஎல்லையும் படிக்காதவங்க யூனிவர்சிட்டி வந்து நம்பர் சிஸ்டம் சின்ன சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆரம்பத்தில் படித்து சிலர் கஷ்டப்படுவாங்க. சிலவங்க அப்படி பார்த்து கொஞ்சம் படித்து கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. அப்படி நிறைய பேர் விட்டுட்டு போய் கஷ்டம் செய்யலான்னு விட்டுட்டு போனவங்க, இன்ஜினியரிங் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க.
சரியா? இதெல்லாம் ஈஸியான பாடம். பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஈஸியான பாடம். எனக்கு எந்த நோக்கம் என்னன்னா, அப்படி கஷ்டமான பாடம், இதெல்லாம் சவாலான பாடம், இதுல எல்லாம் எடுக்கலாம், பாஸ் பண்றது கஷ்டம்னு சொல்ற பாடத்தை எல்லாம் எடுத்து, ஆ வெரி சிம்பிளா நீங்க இந்த இங்கிலீஷ் மீடியம் சேனல் இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ் நான் போட்டிருக்கேன். இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ்னா பெருசா பார்ப்பாங்க. இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ கஷ்டமாண்டு. ஏன்னா ஏ லெவல் சாதாரண 10ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு மிக்ஸியை நம்ம கொஞ்சம் பெருசா தானே பார்த்து பயந்துரும் பார்ப்புறோம். பெருசா கொஞ்சம் பயந்து அப்படித்தானே பழகிட்டோம் நம்ம. ஆனா அது நீங்க வீடியோ பாருங்க. அதுல நல்ல சிம்பிளா இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸை கூட நல்ல சிம்பிளா விளங்கப்படுத்தியிருப்பேன். அதே மாதிரி நல்ல சிம்பிளா அது தமிழ்ல. அது நான் இங்கிலீஷ்ல செஞ்சேன். அதை நான் சிலவங்க சொன்னாங்க தமிழ்ல செஞ்சேன். அது நான் சிங்கள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வேறு இந்தியாவில் சிங்கப்பூர் அப்படி அங்கெல்லாம் பார்ப்பாங்க, வெளிநாட்டுலையும் பார்க்குறவங்க. சரியா? அது நான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் செஞ்சேன். நம்ம இந்த வீடியோ தமிழில் செய்வோம். இது ஸ்ரீலங்கன் சிலபஸ் படி தமிழ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்வோம். சரியா? அப்போ வேற என்ன? ஓகே. அப்போ இந்த நோக்கம் என்னண்டா, கஷ்டமான பாடம் முக்கியமா. அப்போ எனக்கு என்னென்ன பாடம் செய்ய விருப்பம்டா, மிக்ஸ் எல்லாருமே கஷ்டம் வந்து அநேகமாக பயப்படுற பாடம், பொதுவாக கஷ்டப்பட்டு பயப்படுற பாடம் மிக்ஸ் சயின்ஸ், ஐசிடி, மிக்ஸ் சயின்ஸ் ஐசிடி இப்படியே கஷ்டமான பாடம். இப்போ ஹிஸ்ட்ரி பாடம் எல்லாம் நான் நினைச்சேன் கிளாஸ் செய்யறது நினைக்கிறேன். அப்படி தேவைன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஹிஸ்ட்ரி பாடம் நான் என்ன ஸ்பெஷல்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. இன்னொன்று கிளாஸ் அலைவாங்க. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிற டைமில் ஒரு பாடத்துக்கு ஒரு மிக்ஸுக்குன்னா அதுக்கு ஒரு 2 3 கிளாஸ், சயின்ஸுக்கு ஒரு 2 3 கிளாஸ். அங்கே செல்ஃப் ஸ்டடியே பெருசாக செஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். எந்த கிளாஸும் செமினாரும் வேண்டாம். ஆனால் நான் என்ன செஞ்சேன்டா, எனக்கு ஆரம்பத்தில் கிளாஸுக்கு போனேன். நான் போனேன் பிறகு கிளாஸுக்கு போனால் எனக்கு கடுமையாக டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி. கிளாஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு சொல்ல போனால் ஒரு கிளாஸுக்கு போகணும் ரெடி ஆகிறது அப்படி ஒரு மணி தியாலம். கிளாஸுக்கு விட்டு வந்து இப்போ வீட்டை வந்து ப்ரோ அங்கே திருப்பி கொஞ்சம் டயர்டில் அதில் ஒரு மணி தியாலம். கிளாஸ்லேயும் சேர் வர காட்டுமா வெயிட் பண்ணுறேன். அப்படி எனக்கு எப்படியும் ஒரு 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 கிளாஸ் ஒரு 1 ஹவர் கிளாஸுக்கு போகிறேன்டா, அதில் ஒரு 3 மணி தியாலம் ஆக குறிஞ்ச ஒரு 3 மணி தியாலம் அது சும்மா படிக்காமல் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனாடி நான் ஆரம்பத்து கிளாஸுக்கு போகிறேன். நான் அதுக்கு பிறகு எல்லா கிளாஸுமே விட்டேன். ஐடிக்கும் கிளாஸுக்கு போகல, மெக்ஸுக்கும் போகல, சயின்ஸுக்கு போகல, எதுக்குமே போகல. கடைசியாக புக் எடுத்து நம்ம கவர்மெண்ட் புக்கை எடுத்து தமிழ் லிட்டரேச்சருக்கு சில புக் சேர்மார் எங்கள் டீச்சர்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சில புக் அந்த புக்கை நான் எடுத்து படிக்கேன். மற்றபடி மெக்சிகோலாம் அன்னையமா நம்மளோட கவர்மெண்ட் புக் இருக்கே அது அழகா ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு பேஜா விடாம அப்படியே படிக்கேன். கடைசியில் எனக்கு எல்லா படத்துலையுமே வந்துச்சு. மிக்ஸ்ல இருந்து எல்லா படத்துலையுமே வந்துச்சு. என்ன ஸ்பெஷல்ண்டா எனக்கு என்ன சந்தோஷம் பண்ணா, நம்ம கிளாஸுக்கு போய் படிச்சா காசு செலவழிக்க இல்லை. இன்னொன்று நிறைய டைம் சேவ் பண்ணேன் நான். சும்மா கிளாஸ் செமினார் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எல்லாருமே ஒரு ரூட்டால் போகிறாங்கன்னு போகாமல் எனக்கு செல்ஃப் ஸ்டடி என்ன கடும் விருப்பம். எனக்கு சுயமாக இருந்து படிக்கிறேன்டா, சுயஹாற்றல் கடும் விருப்பம். அந்த அடிப்படையில் நான் அப்படி படிக்கேன். கடைசியில் அது மாதிரியே சந்தோஷமான ரிசல்ட்ஸும் கிடைச்சிச்சு. நம்மளும் எப்படி இந்த கிளாஸ் எப்படி செய்ய போகிறேன்டா, இந்த கிளாஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் கிளாஸ் நேரத்து ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ் குரூப் கிளாஸ் நிறைய கொடுத்துருக்கேன், கிளாஸ் செஞ்சிருக்கேன். அவங்கள பார்த்துருக்கேன். இந்த வந்து நான் அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக விடுறேன். சரியா? இதுக்கு பிறகு எல்லா கிளாஸையும் ஃபுல்லாக விட்டு போட்டு எப்படி நான் நேரத்தோட கிளாஸில் டியூஷன் கிளாஸில் காசு வாங்கிட்டு எப்படி கிளாஸ் கொடுத்தனோ அதே மாதிரி எந்த தரமும் குறையாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோ மட்டும் பார்த்து படித்தா போதும். உங்களாலேயும் ஒரு நல்ல இது ஒன்று எடுக்கக்கூடிய இவ்வளவோ செய்ய போகிறோம். சரியா? கிளாஸு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் சவால் விடுறேன். நீங்கள் இந்த கிளாஸுக்கு போகாமல் இந்த வீடியோ மட்டுமே பார்த்து அந்த அளவுக்கு நான் செய்கிற ஐடியாவில் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட போகிறேன். அப்படி இந்த கிளாஸுக்குமே போகாமல் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் முயற்சி செஞ்சு இறைவன் உதவியால் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். சரியா? அந்த கிளாஸை செய்ய போகிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு முக்கியமாக செய்ய இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிட்டு இருக்குன்னா ஒரு அறிமுகத்துக்காண்டி நான் யார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அறிமுகத்துக்காண்டி சொன்னேன். என்னோட மெயினான நோக்கம் எந்த கிளாஸுக்கும் போகாமல் இப்போ கூட நான் இன்ஜினியரிங் படித்தா கூட இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எல்லா பாடமும் பெருசாக நான் லெக்சர்ஸுக்கு போகிறதில்லை, பெருசாக போகிறதில்லை. நானாக இருந்து ஹாஸ்டல்லையோ இல்லாட்டி வீட்டையோ இருந்து அந்த சில விஷயங்கள் தேடி தேடி கொஞ்சம் சில ப்ரொஃபஸர் வெள்ளைக்கார ப்ரொஃபஸர் புக்கெல்லாம் எடுத்து யூனிவர்சிட்டி புக் எடுத்து அப்படி படிக்கிறேன் நான். எனக்கு பொதுவாக லெக்சர்ஸ் படிக்கிறதை விடவும் எனக்கு செல்ஃபாக இருந்து படிக்கிற கடும் விருப்பம். எனக்கு 10ஆம் ஆண்டில் தொடங்கினது 11 12 ஏழு கூட கொரோனா டைம்ல எல்லாம் செல்ஃபாக வீட்டில் இருந்து படித்தேன் நான். இப்போ கூட செல்ஃபாக இருந்து படித்தேன், லெக்சர்ஸ் வீடியோ பார்ப்பேன். ஆனால் மெயினாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது செல்ஃப் ஸ்டடிக்கு தான்.
நிறைய முக்கியமான புக் எடுத்து வாசிச்சு யூடியூப் பார்த்து அப்படி தான் படிக்கிறேன் நான். இப்போ நம்ம சரியா அப்போ இந்த வீடியோவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டுக்கு இப்போ இந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக நான் போட போகிறேன். இது கிரேட் 10க்குரிய 10ஆம் ஆண்டுக்குரிய மிக்ஸுக்குரிய பிளேலிஸ்ட்டு சரியா, யூடியூப்பில் உள்ள பிளேலிஸ்ட். இதை மாதிரி நம்ம 11ஆம் ஆண்டுக்குரிய மிக்ஸு சயின்ஸு ஐடின்ட்டு இன்னும் வருங்காலங்களில் போடலாம் சரியா, பிரச்சனை இல்லை போடலாம். இதெல்லாம் சொல்லிட்டு தானே. அப்போ இந்த வீடியோ ஒரு அறிமுக வீடியோவாக இருக்கணும் சரியா. இல்லை இல்லை, அறிமுக வீடியோ இல்லை, அந்த முன்னுக்கு கொஞ்சம் பேசிட்டு வந்தானே, மெயினாக எல்லாம் பேசியாச்சு. அப்போ இந்த வீடியோட நோக்கம் வீட்டை எந்த கிளாஸுக்கும் போகாமல் சும்மா நேரத்தை வீணடிக்காமல் காசையும் செலவழிக்காமல் வீட்டை இருந்துட்டு எடுக்கிறேன். இதுதான் என்னோட கோலு ஐடியாவே. நானும் இந்த ப்ரூஃப் வேணுமெண்டா காட்டுறேன், இந்த ரிசர்ச் இது வேணுமெண்டா காட்டுறேன். வீட்டை இருந்து அழகாக படிக்கலாம், எந்த பயமும் இல்லை சரியா, படிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவிலே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம படிக்க போகிற விஷயம் கணிதம். நான் இது தமிழ் மீடியம்லாம் செய்ய போகிறேன் சரியா. கணிதம் மிக்ஸ் படிக்க போகிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஆகல, அப்படி இங்கிலீஷ் மீடியம் செய்யணுமெண்டா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி நிறைய பேர் இருந்தால் யோசிப்போம் சரியா. அப்படி நான் தமிழில் செய்ய வேண்டிய கஷ்டம் அப்படி செய்கிற டைமில் என்னென்னா யூனிவர்சிட்டிலையும் ப்ராஜெக்ட் வேறு அசைன்மெண்ட்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எக்ஸாம் டைம் இது கூட நான் இப்போ யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கேன், முக்கியமான எக்ஸாம். பரவாயில்ல என்று ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் ஸ்கோல் எடுத்து சரி செய்யுங்க எனக்கு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க சேரண்டா அந்த படிச்சு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் படித்து கிளாஸ் கொடுத்தேன். நான் அவங்க எல்லாம் திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கஷ்டம். இப்போ நான் வீட்டை இருக்கிற என்ன பிரச்சனை இல்லை, அடிக்கடி யூனிவர்சிட்டி போய் வர டைம் எல்லாம் கஷ்டமாயிரு. நான் இப்போ கிளாஸ் எல்லாம் முழுமையாக ஃபுல்லாக விட்டு போட்டு ஃபுல்லாக கிளாஸ் ஆன்லைனில் நான் எப்படி காசு வாங்கிட்டு டியூஷனில் செஞ்சேனோ அந்த அளவுக்கு அதை விட நல்லா வேணா 7 மணி இந்த பெஸ்ட்டு இந்த பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் செய்ய போகிறேன் சரியா. இந்த கிளாஸை நீங்கள் சும்மா சாதாரண மற்ற கிளாஸ் மாதிரி விடாமல் இந்த கிளாஸில் நோட்ஸ் இங்கே பாருங்கள். அதெல்லாம் நான் சொந்தமாக நான் இப்படி படிக்கிற ஆளுங்களில் இப்போ கூட நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் படிக்கிற வழக்கம். இது உங்களுக்கு இந்த கிரேட் 10க்கு இப்போ எடுத்த நோட்ஸ் இது சரியா. இப்படி முக்கியமான நல்ல ரிசோர்ஸஸ்ல இருந்து நல்ல வளங்கள்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறேன் நான். அது இந்த கிளாஸை சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு விடாமல் ஒரு கொப்பியை எடுத்து எழுங்க. நீங்கள் எப்படி டியூஷன் கிளாஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி இந்த கிளாஸில் நான் தர நோட்ஸ் எழுதினீங்களோ அதே மாதிரி எழுதுங்க சரியா. அப்படி எழுதுங்க, அப்படியே படிப்போம் ஃபுல்லாக. இதுக்கு கொப்பி எடுத்து அப்படி படிங்க சரியா. சிலவங்க அப்படி நம்பி படிங்க எடுக்கலாம் சரியா. அவ்வளோ கணிதம் மிக்ஸுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு பாடம் இல்லை. நம்ம அப்படி கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். கடும் சிம்பிளான ஈஸியான ஒரு பாடம் தான் சரியா. அப்போ நம்ம நீ தொடங்குவோம். நிறைய நேரம் நீ டைமை வேஸ்ட் பண்ணுறது ஒரு காலம் பிடிக்காத விஷயம். நான் கொஞ்சம் பேசிட்டேன். இதுக்கு என்ன ஒரு அறிமுகத்துக்கு வேண்டியேண்டா நம்ம பொதுவாக வீடியோ போட்ட உடனே நீங்கள் யார் ஒரு அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏர்லியாகவே அறிமுகப்படுத்திட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்மளும் இந்த கிளாஸுக்கெல்லாம் போய் சும்மா போட்டு டைம் வேஸ்ட் செய்யாமல் வீட்டில் இருந்து கூட அழகாக படிக்கலாம். அப்படி படிக்கும் எடுத்தவங்க நான் மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருக்காங்க சரியா. இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம இப்போ இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்டில் கணித பாடம் மிக்ஸ் பாடம் படிக்க போகிறோம். அதில் இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே போவோம் சரியா. இந்த இது அவசரம் இல்லை, ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சு படிப்போம் சரியா. என்னோட ஐடியா என்னென்னா புக்கில் இருக்கிற கேள்வியெல்லாம் நல்ல தரமான கேள்விகள், ஒவ்வொரு கேள்வியையும் விடாமல் செய்கிறது தான் இந்த கோல் உண்டு. புக்கை வச்சு எப்படி நான் படிக்கணும், கடைசியாக எப்படி நான் அந்த பாடத்தில் ஏயும் எடுத்தனோ நம்மளும் புக்கை வச்சு அழகாக படிக்கலாம். நிறைய பாசிபிள் பேர் ஒவ்வொன்றா செய்வோம் சரியா. சரி, தியரியை படிப்போம். புக்கை என்னக்கண்டா புக்கை ஒழுங்காக படிக்க அதில் இருக்கிற கேள்வியெல்லாம் விளங்கி படித்தா நீங்கள் எத்தனை பாசிபிள் செய்யலாம். ஏன்னா தியரியெல்லாம் ஒன்று தானே. என்ன இருந்தால் ஒன்றை கூட்டினா 2 தான், ஒன்றை கூட்டினா தான் 2 வேறு 8 16 தான். அது நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் போய் படிக்காவும் எங்கே போய் படிக்காவும் ஒன்று தான் சரியா. மிக்சிங்கிற அழகான பாடம் சரியா. அதை நீங்கள் பயப்படுத்த விட சரி, கூட பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம், கிளாஸுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ யூனிட் 1 பார்க்க போகிறோம். கிரேட் 10 யூனிட் 1 அழகு 1 சரியா. இது அழகாக எழுதிருங்க சரியா. நான் கொஞ்சம் எழுத்து அசிங்கமாக இருந்தாலும் நீங்கள் அழகாக எழுதிடுங்க சரியா. நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அழகாக எழுதிடுங்க. நம்ம இப்போ சரி, நானும் அழகாக எழுதுகிறேன் சரியா. நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் மீடியம் முன்னாடி நான் தமிழ்லையும் பேசுகிறேன், இங்கிலீஷ்லேயும் இல்லை தமிழ் பார்த்து பேசுவோம் சரியா. சரி வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் சரியா. ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். 7 மணி அளவு நானும் வீடியோ தொடர்ந்து போடுவேன் சரியா. தொடர்ந்து பாருங்க. இன்னும் ஒரு காலத்தில்
இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது இப்போ வரவங்க தம்பி தங்கச்சிமா இருக்கலாம் கடும் பிரயோஜனம் இருக்கலாம் இது சரியா அந்த அளவுக்கு செய்வோம் பழகு உண்டு நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் சுற்றளவு சுற்றளவு தலைப்பு போடுங்க எல்லாரும் தலைப்பு போடுங்க இது நீங்கள் எப்படி காசு கொடுத்த ஒரு கிளாஸில் ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஜூம் மீட்டிங்லையோ எப்படி நீங்கள் படிப்பீங்களோ எப்படி கொரோனா டைம்ல எல்லாம் படிக்கீங்களோ அதே மாதிரி தலைப்பு போட்டு ஒழுங்கா படிங்க கொப்பி கொப்பியிலாடி ஒரு ஒரு பேப்பர்லையாது ஒரு கலண்டர் பேப்பர்லையாது பின்னுக்கு எடுத்து வெளியிலேயே ஒரு ஒழுங்கா நோட்ஸை கொண்டு வாங்க சரியா அவ்வளோ பெருமதியாக செய்யப்படுறோம் சும்மா விளையாட்டு மாதிரி எடுக்க வேணாம் அவ்வளோ எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூனிவர்சிட்டி டைமில் எவ்வளோ வேலை இருக்க போல எக்ஸாம் டைமில் நிறைய பேரண்ட்ஸும் அந்த கோல் எடுத்துட்டு சொன்னாங்க எங்கள் கிளாஸ் இப்படி தான் சரிங்க இப்படி ஸ்டூடெண்ட் கட்டாயம் செய்யுங்க ஒரு உதவி அப்படி மாதிரி சொன்னாங்க சரியா நான் செய்கிறேன் எனக்கு என்ன இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காசு வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி அந்த காசு கொடுக்கணும் இப்போ உழைக்கணும் காசு கொடுக்கணும் உழைக்கணும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை போய் காசு வாங்குறது அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நிறைய ஏழை பிள்ளைகள் வருவாங்க நல்ல கட்டித்தனமாக இருப்பாங்க ஆனால் காசு அவங்க வறுமையை பார்க்கக்குள்ளே அவங்க காசு வாங்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ எனக்கு என்ன விருப்பம் பண்ணா கிளாஸ் இப்போ யூடியூப்பில் கிளாஸ் செஞ்சோம்னா யூடியூப்பால் வருமானம் வரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஒரு யூடியூப் பேக்கேஜ் போட்டாங்கன்னா ஒரு 200 300 பேக்கேஜ் போட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் ஒரு 300 பேஸ் போட்டால் ஒரு மாதம் ஃபுல்லாக பார்க்கலாம் தானே பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு வருமானம் தேவைண்டா யூடியூப்ல இருந்து வரும் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர் இருந்தால் வரும் அதனாடி எனக்கு அதன ஒரு சந்தோஷம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய வறிய மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இருக்கலாம் அவங்கள்ட்ட காசு வாங்காமல் ஃபுல்லாக யூடியூப் வருமானம் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரயோஜனம் நமக்கு பிரயோஜனம் எல்லாருக்கும் பிரயோஜனம் அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு பொதுவாக தான் கிளாஸ் கொடுக்குற டைமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காசு வாங்குறது எனக்கு அந்த கைண்டு வாங்கி ஒரு மாதிரி அந்த எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு வசதி இருக்க மாட்டாங்களே நிறைய ஏழை மாணவர்கள் என்னோட சில படிக்கிற ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க படிக்கிற டைமில் கிளாஸுக்கெல்லாம் வரைய மாட்டாங்க ப்ரோ இப்போ நான் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போனது ப்ரோ அவங்களும் யூனிவர்சிட்டி கிடைச்சி போனாங்க ப்ரோ இப்போ சொல்கிறாங்க ஏன் கிளாஸுக்கு வரலன்னு தெரியுமா இந்த வறுமை வீட்டு அப்பா இல்லை பாப்பா இல்லை வறுமை கிளாஸுக்கு வர வசதி இல்லை நான் அதனாடி வரல எனக்கு வர விருப்பம் தான் வரலேண்டு எனக்கு அதெல்லாம் கேட்கல ஒரு மாதிரி சரியா நம்ம இந்த கிளாஸில் எப்படி காசு கொடுத்தோம் நீங்கள் காசு மேக்சிமம் சரியா ஒரு ரூபா கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எந்த வகையிலையும் வாங்குறதில்ல சிலவங்க செய்கிறதானே இப்போ சில வீடியோ யூடியூப்பில் போட்டு சில வீடியோ எப்புக்குள்ளே போய் அப்படியும் இருக்கு அப்போ எந்த இதுவும் இல்லை 100% ஃப்ரீயாக செய்கிற ஐடியா நான் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் யூடியூப்பில் இருந்து மட்டும்தான் வருமானம் எதிர்பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக வருமானம் காசு வாங்குறதுன்னா அவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி எல்லாரும் இயலாத விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா அந்த அடிப்படையில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்தால் தான் இந்த யூடியூப்ல இருந்து வரும் எங்களுக்கு இன்கம்மே வரும் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர் சாரி 40,000 என்ன சாரி 4000 வாட்ச் ஹவர்லாம் வந்தது பிறகு தான் அவங்க இன்கம்மே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வர மாட்டேன் சரியா அப்போ அவங்கள்ட்ட இருந்து எந்த காசும் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா நான் சும்மா லைக் பண்ண சொல்லலை வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் மேக்ஸிமம் செய்வேன் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம வீடியோவில் போவோம் சரியா கொஞ்சம் கூட பேசிட்டேன் சாரி இது ஃபஸ்ட் வீடியோ தானே நான் இப்படி பேசுகிறது விரும்புகிறதில்ல கூட பேசுகிறது டைமை வேஸ்ட் பண்ணுறது அதை நடத்த கிளாஸுக்கு போகாம விட்றேன் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணா சில கிளாஸுக்கு போய் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அறவே கிளாஸுக்கு நான் போக மாட்டேன் அதோட விட்டுருவேன் சரியா சுற்றளவு இங்கிலீஷும் செய்யலாம் என்ன இங்கிலீஷ் பாடமும் பொதுவாக கஷ்டம் பண்ணி நினைக்கிறேன் நம்ம பாவம் டைம் இல்லை இப்போ எக்ஸாம் இந்த டைம் எக்ஸாம் பீரியட் சரியா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்துட்டு எக்ஸாம் முடிய மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நிறைய வீடியோ போடுற ஐடியா எனக்கு ஒவ்வொன்றா அது மிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் சரியா 10ஆம் ஆண்டு படிப்பில் எனக்கு 6ஆம் ஆண்டு 7 8 9 10 11 மிக்ஸ் சயின்ஸ் மிக்ஸ் சயின்ஸ் எனக்கு ஏலவலுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸிமம் ஏலவல் மேக்ஸிமம் கடும் விருப்பம் அதுக்கும் கிளாஸ் ஐடியா பார்ப்போம் சரியா ஃபியூச்சரில் யோசிப்போம் ஒவ்வொன்றும் ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் ஒரு டைமில் ஆரம்பிக்காமல் சரி அப்போ நம்ம அளவு ஒன்றோ யூனிட் 1 சுற்றளவு பார்க்க போகிறோம் சரியா தலைவு போடுங்க யூனிட் 1 அளவு ஒன்றோ யூனிட் 1 சுற்றளவு சரியா நம்ம இப்போ தளவுருவங்களையும் சுற்றளவு புக்கில் முதலாவது என்ன புக்கை வைஸ் பண்ணி தான் போகிறேன் சரியா புக்கு நம்ம கவர்மெண்ட் புக்கை வச்சு தானே கேள்வியே வாரு நானும் அப்படி தானே படித்தேன் புக்கை தானே படித்தேன் நான் வேறு அந்தளவுக்குலாம் விஷயம் வேறு புக் வாங்கியும் இல்லை அந்தளவுக்கு வாங்கியும் இல்லை வாங்கினா ப்ராக்டிஸுக்கு அப்படி வாங்கிருக்கேன் சில புக் வாங்கி அதில் ப்ராக்டிஸ் கேள்வி ஆன்சர் பின்னிக்கிடிக்கும் செஞ்சு பார்க்குது ஆன்சர் பார்க்குது சரியா
ஆரம்பிப்போம். தல உருவங்களின் சுற்றளவு. தலைப்பு போடுங்க. தல உருவங்களின் சுற்றளவு. தல உருவங்களின் சுற்றளவு. சுற்றளவுண்டா என்ன? சுற்றளவுண்டா என்ன? சுற்றளவுண்டா என்ன? சுற்றி உள்ள இப்ப என்ன ஒரு பொருளா இருக்கு? ஒரு தல உருவம். இப்ப ஒரு தலம். தலம்ண்டா என்ன? ஒரு தலம். ஒரு தலம் இப்படி இது தலம் எதை சொல்றேன்? தெளிதான தலம். சரியா? ஒரு தல இதெல்லாம் தல உருவங்கள். ஒரு தல உருவத்துல சுற்றளவு வேண்டா எதுன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் சின்ன விஷயம். நம்ம 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல படிச்சிருப்போம். தல உருவம் ஒரு சுற்றளவு என்ன? சுற்றி உள்ள நீளம். இதானே சுற்றி உள்ள நீளம். நிறைய இதானே அந்த தல உருவத்துல சுற்றி உள்ள நீளம் இதானே. தலை எப்படியோ வந்துங்க இதானே சுற்றிலும். இந்த சுற்றி உள்ள நீளம் நீளம் சுற்றி உள்ள மொத்த நீளம். ஒரு உருவத்தில ஒரு தல உருவத்தில சுற்றி உள்ள இந்த நீளம் ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திருப்பி அந்த அதே புள்ளிக்கு ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு தல உருவமாமண்டா ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திருப்பி அதே பாதையினூடா திருப்பி நம்ம வாரோம். இப்போ வந்த மொத்த நீளம் பயணித்த மொத்த நீளம் அந்த மொத்த நீளம்ங்கிறது தான் சுற்றளவு. என்ன இதான் சின்ன ஒரு விஷயம் கூட நான் பேச தேவையில்லை. அப்போ சுற்றளவுங்கிறது ஒரு தல உருவத்தில சுற்றளவு. தல உருவத்தில சுற்றளவுங்கிறது நீங்க இதெல்லாம் நான் விளங்கப்படுத்துகிறேன். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு பென்சில் இன்னும் சரி ஒன்று எடுங்க. சரியா இந்த டைம்ல நான் கிளாஸ் கொடுக்கல சில ஸ்டூடெண்ட் செஞ்சு வாங்கினா சில நான் ஏதாவது ஐடியா இப்போ இப்படி படிங்க இப்போ இப்படி டிக்ஸாக பாடமாகின்னு சொன்னால் அவங்க ஒரு கொப்பியில் இல்லாட்டி அந்த பென்சில் எடுத்து ஒரு ஓரமாக எழுதி வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு தேவையான எழுதி வைங்க. சரியா அப்படி சிலவங்க செய்வாங்க. உங்களை விருப்பம். சரியா உங்க அப்படி செய்யணும் மனவீங்க. ஆனால் அப்படி செய்கிறவங்க அந்த நல்ல ஆர்வம் படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க அப்போ பொதுவாக செய்வாங்க. சரியா நீங்களும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா அப்போ நம்ம தல உருவங்களை சுற்றுலா பண்ணா ஒரு ஒரு தல உருவம் தல உருவம்ங்கிற தலம் தானே ஒரு தலம். சரியா தல உருவத்தில் சுற்றுலாங்கிற என்ன? இப்போ ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும் அதே புள்ளியினோட நம்ம பயணிக்கும் திருப்பி திருப்பி அதே புள்ளிக்கு அடைஞ்சா அந்த பயணித்த மொத்த நீளம் இல்லாட்டி அந்த ஒரு தல உருவத்திட அந்த சுற்றி உள்ள நீளம் மொத்த நீளம் சுற்றுலான்னு சொல்றேனே. சரி அப்போ நம்ம இப்போ முதலாவது செவ்வகத்தின் சுற்றளவு பற்றி பார்க்கலாம். சரியா இப்போ தலைப்பு போடுங்க. செவ்வகத்தின் சுற்றளவு. தலைப்பு போடுங்க. சரியா செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவு. தலைப்பு போடுங்க. சரியா செவ்வகத்தின் சுற்றளவு. இல்ல இல்ல தலைப்பு பண்ண தேவையில்லை. நீங்க சும்மா நோமலா என்ன சரி சின்ன சின்ன விஷயம் தானே. நம்ம இது 6ஆம் ஆண்டு இல்லையே 6ஆம் ஆண்டுல இன்னைக்கு என்ன அந்த தலைப்பு போட்டு உபரிசா படிக்கிறாங்க. நம்ம இது சும்மா ஒரு மீட்டல் மாதிரி தானே. அதனாடியே நம்ம அவ்வளவு தேவையில்லை. அந்த புக்கில் மீட்டல் மாதிரி தான் போடிக்காங்க. அதனால தலைப்பு ஒரு சின்ன ஒன்றா நீங்க போட்டு ஊசிங்க. சரியா நீங்க படிக்கிறது தானே. அப்போ இது செவ்வகம் என்ன? செவ்வகம்ங்கிறது செவ்வகம்ன்றதை இப்படி தானே இருக்கும். செவ்வகத்தோட ஸ்பெஷல் என்ன? செவ்வகத்தோட ஸ்பெஷல் என்னன்னா எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருக்கும். இதான் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும். தெரியும் ரெண்டு பக்கங்கள் சமனா இருந்தா ஒரே மாதிரி கோடு போடுவோம். ஒத்த கோடு போட்டா இங்க ஒத்த கோடு ஏன்டா எதிர்பக்கங்கள் சமன். இங்க ரெட்டை கோடு போட்டா இங்க ரெட்டை கோடு. செவ்வகம் என்ன? எதிர்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமா இருக்கும். ஆனா நீங்க கேட்கலாம் அப்ப இணைகரம் இணைகரத்திலையும் எதிர்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரம் தான் நம்ம இருக்கும். இருக்கும். ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் செவ்வகத்திலேண்டா எதிர்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாக இருக்கும் இணைகரத்தை போல. அதே மாதிரி அடுத்துள்ள பக்கங்களுக்கு இடையிலான கோணம் 90 இருக்கும். அங்க தெரியும் இணையரத்துல சரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன இணையரம் உங்களுக்கு தெரியும் இப்படி சரிஞ்ச மாதிரி இருக்கும். எதிர்பக்கங்கள் எதிர்பக்கங்கள் சமனாகவும் இருக்கும். அதே மாதிரி எதிர்பக்கங்கள் ஒன்று கொண்டு சமாந்தரமாகவும் இருக்கும். எதிர்பக்கங்கள் ஒன்று கொண்டு சமாந்தரமாகவும் இருக்கும். ஒரு தடிப்பா இருக்கேனே குறைச்சி. சரி அப்போ அப்போ செவ்வகம் என்ன? எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருந்து அடுத்துள்ள பக்கங்கள் 90 இருந்தா இதான் செவ்வகம். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு எப்படி காண்றேன்? செவ்வகத்தின் சுற்றளவு எப்படி காண்றேன்? செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவு சமன் நம்ம நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு திருப்பி அந்த 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 தல உருவத்தினூடா தல உருவத்தோட பருதியினூடா அந்த தல உருவத்தோட அந்த போர்டர் தானே. இந்த போர்டர் அந்த போர்டர் ஓரம் போர்டரோட ஒரு புள்ளியில ஆரம்பிக்க மாட்டா. இந்த புள்ளியில ஆரம்பிக்கணும்டா அப்படியே ஃபுல்லா போய் திருப்பி
அதே ஏதோ ஒரு வலது பக்கமோ இடது பக்கமோ போய் திருப்பி அதே புள்ளி அடைஞ்சா அந்த மொத்த நீளம் தானே. அப்போ இது ஒரு செவ்வகம். இதுல நீளம் இது என்ன சொல்றேன்? சின்ன நீளத்தை என்ன சொல்றேன்? செவ்வகத்துல சின்ன நீளத்தை அகலம் சொல்றேன். பெரிய நீளத்தை நீளம்னு சொல்றேனே. நீளம் அகலம். நீளம் அகலம். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவுங்கிற என்ன? அப்போ நம்ம இந்த இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் வந்தோம்னா இது நீளம்டா, இது நீளம் தானே. பொதுவா நம்ம இப்படி சொல்லுவோம் சரியா. அப்போ நீளம் எல் என்று எடுக்கும் சரியா. நீளத்தை எல் என்று எடுக்கும். அகலத்தை ஆஹ், அகலம் டபிள்யூ ஒன்று எடுக்கும் சரியா. டபிள்யூ ஒன்று எடுக்கும் சரியா. அப்போ நீளம் எல், அகலம் டபிள்யூ இங்க இருந்து ஆரம்பிக்கும் சரியா. அப்போ இவ்வளவு தூரம் போகிறோம். அப்போ எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? எல் தூரம் போயிருக்கோம். எல் தூரம் போயிருக்கோம். திருப்பி இங்க வந்துட்டோம். இங்க ஆரம்பிச்சு சரியா. திருப்பி வேறு கலர் மாத்துறேன் சரியா. இங்கே ஆரம்பிச்சு இப்போ இவ்வளவு தூரம் போய்த்தோம். அப்போ எல் தூரம் போயிருக்கோம். எல் தூரம் போயிருக்கோம். திருப்பி இங்க இருந்து இங்க வரோம். எவ்வளவு தூரம் போய் வந்திருக்கோம்? டபிள்யூ. டபிள்யூ. திருப்பி இங்க இருந்து இங்க வரோம். எவ்வளவு தூரம் வரோம்? எல் தூரம் வரோம். திருப்பி சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் பேசிக்ல இருந்து போகும் சரியா. பேசிக் கட்டாயம். பொதுவாகவே பேசிக்ங்கிறது கட்டாயம். என்னென்ன பெரிய கேள்வி என்றாவும் அதில் பேசிக்ல இருந்து ஆணையமாக கேட்பாங்க. அந்த இது பேசிக் கட்டாயம். ஒரு பில்டிங்குக்கு எப்படி ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அத்திவாரம் எப்படி கட்டாயமோ அது மாதிரி பேசிக் தெரிஞ்சவங்க தான் பொதுவாக நான் பார்த்து வரையும் பேசிக் தெரிஞ்சவங்க தான் பொதுவாக பெரிய பெரிய கணக்கெல்லாம் நிறைய அழகா செய்வாங்க. அந்த பேசிக் தெரிஞ்சவங்க தான். பேசிக்கை ஸ்கிப் பண்ணி போகிறவங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் தடுமாறி நிற்பாங்க சரியா. இதையும் ஒரு ஒழுங்காக ஒரு சீராக செய்வோம் சரியா. அப்படி இப்போ இங்கே வாரம் திருப்பி ஆரம்ப புள்ளிக்கு வந்துட்டு எவ்வளோ தூரமாக நிற்கும்? டபிள்யூ. டபிள்யூ therefore எல் 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 பிளஸ் டபிள்யூ பிளஸ் எல் பிளஸ் டபிள்யூ தான் செவ்வகத்தின் சுற்றளவு. அப்போ எல் பிளஸ் எல் 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 பிளஸ் எல் 2L சக டபிள்யூ பிளஸ் டபிள்யூ 2W சரியா. அப்போ ரெண்டை பொதுவாக எடுத்தோம்னா எல் சக டபிள்யூ இதான் செவ்வகத்தின் சுற்றளவு. புக்கில் எப்படி போட்டிருக்காங்க? ரெண்டு எல்லுங்கிறது நீளம் தானே. நீளம் டபிள்யூங்கிறது அகலம் தானே. அப்போ அகலம் ரெண்டு தர நீளம் தர அகலம் இல்லை ஒன்று தானே. விஷயம் ஒன்று தானே. அடிப்படை விளங்கினீங்கன்னா இல்லாமோ சரி. ரெண்டாவது இப்போ சதுரம். நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் சதுரத்தின் சுற்றளவு. நம்ம இந்த இதில் இப்போ தலைப்பு போடுங்க சரியா. இதை நோட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் டைம் தரையில என்ன நீங்கள் புஷ் பண்ணி பார்க்கலாம் தானே. யூடியூப்பில் புஷ் பண்ணி பார்க்கலாம் தானே. கூட செவ்வாத்தின் சுற்றளவு போட்டு இப்படி ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க சரியா. எல் பிளஸ் டபிள்யூ இதெல்லாம் நீங்கள் விலைக்கு வச்சா அங்கெல்லாம் போயிட்டு இப்போ ஓஎல்லாம் போயிட்டு செவ்வத்தின் சுற்றுலா என்ன அப்போ கூட கேட்க மாட்டாங்கன்னு. நம்ம பிறகு கேள்வி செய்ய போகிறோம். கேள்வி தான் நமக்கு மெயினானது. அடிப்படை விலைக்கு கொடுங்க சரியா. அதான் முக்கியம் சரியா. புக்கில் நோட்ஸும் போதுமானது தான். சதுரத்தின் சுற்றளவு. நம்ம இப்போ சதுரத்தின் சுற்றளவு பார்க்க போகிறோம். தலைப்போ ஏதோ போடுங்க சரியா. கொப்பியில் நோட்ஸ் இருந்தால் சரி. நீங்கள் படித்த சரியா அவ்வளோ போதும். நீங்கள் தலைப்பாக போட்டாலும் சரியா. என்ன செஞ்சாலும் சரியா சரியா. சதுரத்தின் சுற்றளவு. சதுரம் என்ன? சதுரத்தில் ஸ்பெஷல் என்ன? எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். எதை போல? இதை போல எதிர்பக்கங்கள் சமாந்தரம் எதை போல? இணைகரத்தை போல செவ்வகத்தை போல. ஆனால் இங்கே உள்ள என்ன ஸ்பெஷல்? எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பக்கங்கள் சமனாகவும் இருக்கும். எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும். எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும். எல்லா பக்கம் சமனாக இருக்கும். அடுத்து உள்ள பக்கங்களுக்கு இடையிலான கோணம் எல்லா கோணமுமே 90 டிகிரி 90 வகையாக இருக்கும். 90 டிகிரி 90 வகையாக இருக்கும் சரியா. 90 வகையாக இருக்கும். சில இங்கிலீஷையும் சொல்கிறேன் சரி. அதெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் பொதுவாக படிக்க போகிறீங்க. இன்ஜினியரிங் ஏதாவது போனீங்கன்னா இது இங்கிலீஷ்லாம் படிக்க போகிறீங்க. அதனாடி சில விஷயங்களை டேர்ம் சில வார்த்தைகளையாவது இங்கிலீஷில் பார்ப்போம் சரியா. 90 டிகிரி அப்போ செவ்வகம் நம்ம சதுரம் தெரியும். அப்போ எதிர்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாகவும் இருந்து எதிர்பக்க சமனாகவும் இருந்து அவற்றுக்கு இடைப்பட்ட கோணங்கள் ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரியா 90 வகையா இருந்தா செங்கோணமாக இருந்தா அது என்ன? சதுரம். இப்போ சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தில் ஒரு பக்க நீளத்தை எல் என்று எடுக்கும் சரியா. அப்போ சதுரத்தின் சுற்றளவு என்ன வரும்? சதுரத்தின் சுற்றளவு எழுங்க சரியா. கொப்பியில் எழுங்க. சதுரத்தின் என்னோட சேர்ந்து எழுங்க சரியா. என்னோட சேர்ந்து எழுதுங்க. இல்லாட்டி கவனிக்கு போட்டு புஷ் பண்ணி போட்டு அப்படி பார்க்கலாம் தானே.
பட் என்னுடைய வேலைங்க நான் மெதுவாக பொறுமையாக தான் போவேன். சரி அவசரமாக போகிறது அழகா போக ஆரம்பிப்போம். சரியா சும்மா பாஞ்சு பாஞ்சு அப்படி அவசரமா ஒரு 2 கேள்வி செய்யாமல் எனக்கு என்ன ஐடியாண்டா புக்கில் வைக்கிற அத்தனை விஷயம் ஒன்று விடாமல் அத்தனை கேள்வியும் செஞ்சு அப்படி செய்கிற ஐடியா சரியா. எந்த அவசரம் இல்லை. ஆஹ் போவோம் பொறுமையாக போவோம். நல்ல பெர்ஃபெக்டாக ஒழுங்காக செய்யும் சரியா. ஆஹ் சும்மா ஒரு நார்மலாக செஞ்சோம் இல்லாமல் நிறைய கேள்வி செஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கின மாதிரி செய்வோம். எனக்கு இன்னும் வேறு பாஸ்வேர்ட் பேர் மாடல் பேப்பர்லாம் செய்கிற ஐடியா வந்து இருக்கு. ஃபஸ்ட்டு தியரியை ஃபஸ்ட்டு படிப்போம் கொண்டா போவோம் சரியா. புக்கில் உள்ள கேள்வியை விடால விளங்கி செய்வோம் சரியா. சதுரத்தின் சுற்றளவுங்கிற என்ன பயணித்த மொத்த நீளம் இந்த மொத்த நீளம். அப்போ இது எல்லாமண்டா இதுவும் மேல். அப்போ இங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம்டா இங்கேருந்து பயணத்தை ஆரம்பித்தோம்டா எல் தூரம் போய் அப்போ எத்தனை 4 தடவை எல் 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 ஈக்குவல் டு சமன் 4L 4L 4 தர நீளம். சதுரத்துக்கு அகலம்னு சொல்கிறேன். சதுரத்தின் நீளம் தான் சொல்கிறேன் என்ன. அப்போ 4 தர நீளம். அப்போ சதுர சுற்றளவுங்கிறது 4 தர நீளம் சரியா. ஒரு பக்க நீளம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்க புக்கில் ஒரு பக்க நீளம் நான் போட்டு சரியா. ஒரு பக்க நீளம் சின்ன சின்ன விஷயம் எதுவும் நோட்ஸை ஒழுங்காக அழிச்சிடும் நல்லம் தானே. அடுத்தது இது முக்கோணத்தின் முக்கோணியின் சுற்றளவு நம்ம இங்கே முக்கோணியின் சரியா சுற்றளவு. இப்போ நம்ம முக்கோணியில் 3 வகையான முக்கோணி இருக்கேனே. பொதுவாக முக்கோணி சுற்றளவுங்கிறது இப்படியும் போடுறானே முக்கோணியின் இப்படியும் போடுறானே சிலவங்க இப்படி போடுவாங்க. சேர்மாரும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இப்படி போடுறது எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. உங்கள் டீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க எப்படின்னு சரியா. அடிக்கடி சிலபஸ்லாம் இதெல்லாம் மாறுறானே எக்ஸாம் ரூல்ஸ் எல்லாம் மாறுறானே. எங்கள் டைமில் இப்படிலாம் போடுவாங்க. இப்போ இப்படி போடுறதுக்கு போடுவாங்க. திட்டு சேர்மா சொல்லுவாங்க இப்படி போடுறாங்க நல்ல மீன் சொல்லுவாங்க. சேர்மாட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. நான் பொதுவாக இப்படியே போட்டுக்கொள்கிறேன் முக்கோணி சுற்றளவு. இப்படி இப்படி போடுறது எக்ஸாம்பிள் ஒரு டைமில் எலோவ் பண்ணலாம், ஒரு டைமில் எலோவ் பண்ண முடியலாம். ஆனால் முக்கோணி சுற்றளவு போட்டால் அவங்க கட்டாயம் எலோவ் பண்ண தான் வேணும். அதனாடி நான் பொதுவாக அந்த டெம்பரரியான விஷயம் செய்யாமல் எப்படி மிக்சங்கிறது எப்பயுமே 1+1ங்கிறது 1+1 2 அதே மாதிரி நம்ம சில விஷயம் இப்போ இந்த விஷயம் முக்கோணி சுற்றளவு போட்டால் என்ன சிலபஸ் மாறினாகும் அது சரிதான். அந்த அடிப்படையில் நான் இப்படியே போடுறேன். எதுக்கு வம்பு வந்து போடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை சும்மா எதுக்கு மார்க்ஸ் இழக்க போகிறோம் வந்து முக்கோணியின் சுற்றளவு. அப்படியே முதலாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் படிச்சிருக்கேன். 3 வகையான முக்கோணி இருக்கு. ஒன்று சமபக்க முக்கோணி என்றால் நமக்கு தெரியும் 3 பக்கம் சமனாக இருக்கும். 2 பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 60 வகையாக இருக்கும். எல்லாமே 60 வகையாக இருக்கும். இந்த கோணம் 60 வகை, இந்த கோணமும் 60 வகை, இந்த கோணமும் 60 வகை. 3 பக்கங்களும் சமனாக இருக்கும். சமபக்க முக்கோணி. இன்னொன்று சமநிலை பக்க முக்கோணி. 3 பக்கங்களும் வித்தியாசமான நீளங்களாக இருக்கும். இது ஒரு எக்ஸ் நீளம்டா, இது ஒய் நீளம், ஜெட் நீளம் வந்து வித்தியாசமான நீளங்களாக இருக்கும். எக்ஸாம்பிள்டா இது ஒய் ஜெட் இருக்கும். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜெட். என்ன அர்த்தம்? எக்ஸ்ட நீளமோ ஒய்ட நீளமோ ஜெட் நீளமோ சமன் இல்லை, வித்தியாசமான நீளம். சமநீர் பக்கம் முக்கோணி. மற்ற முக்கோணி என்ன? இருசம பக்க முக்கோணி. இருசம பக்க முக்கோணி என்ன ஒழுங்காக கீறணும் சரியா. இருசமபக்க முக்கோணி இதெல்லாம் நான் விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவையான சும்மா எழுதி கொள்ளுங்க, தேவையில்லைன்னா விடுங்க சரியா. இருசமபக்க முக்கோணி என்ன? 2 பக்கங்களும் சமனாக இருக்கும். இந்த எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும் தானே. இந்த கோணம் சமன்னா இந்த கோணமும் இந்த பக்கமும் சமன். சமபக்க முக்கோணி என்றா இருசமபக்க முக்கோணி என்றா 2 பக்கம் இருசமபக்க முக்கம் 2 சமபக்கம். அப்போ 2 பக்கங்கள் சமன். அதுக்கு இடைப்பட்ட கோணங்கள் அதுக்கு எதிர்கோணங்கள் இங்கே பாருங்களா. ஒழுங்கா விளங்கி செய்யுங்க சரியா. எதையும் விளங்கி பாடமாக்குங்க. எதையும் பாடமாக்குங்க மேக்சிமம் விளங்கி தான் செய்யுது சரியா. இப்போ இந்த பக்கத்தை எடுங்க. இந்த பக்கத்துக்கு எதிர்கோணம் எது? இதான் எதிர்கோணம். இந்த கோணம் இந்த பக்கம் இதுக்கு எதிர்கோணம் எது? இது ரெண்டும் சமன். அப்போ ஒரு முக்கோணியில் அந்த சமபக்கங்கள் எதிர்கோணங்களும் சமனாக இருக்கும். பக்கங்களும் சமனாக இருக்கும். அதுக்கு எதிர்கோணங்களும் இது எதிர்கோணம் இது சமனாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன முக்கோணமாக இருந்தாலும் இங்கே சமபக்க முக்கோணி இதில் நீளம் எல் என்று எடுப்போம். அப்போ இதில் சுற்றளவு என்ன இருக்கும்? சமபக்க முக்கோணியில் சுற்றளவு என்ன வரும்? சமபக்க முக்கோணியின் சுற்றளவு சமபக்க முக்கோணி
எல்லாம் தானே சமபக்க முக்கோணி எல்லாத்துக்கிட்டையும் பயணத்து நீளம் தான். இங்கே வந்து பயணத்தை ஆரம்பிச்சோம்னா இங்கே போய் வரு. அப்போ எல் அப்போ சமபக்க முக்கோணி சுற்றுவளவு என்ன வரும் எல்லாம் ஒழுங்கு கழிக்குங்களா? எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தால் டைம் போகும். இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே கொடுங்க சரியா? இல்லைங்களா தேவை எழுதி கொடுங்க சரியா? சமபக்க முக்கோணி சமபக்க முக்கோணி சுற்றளவு என்ன? சமபக்க முக்கோணியின் சுற்றளவு சமபக்க முக்கோணியின் சுற்றளவு என்ன? சமபக்க முக்கோணி சுற்றளவு சமன் 3 தர பக்க நீளம். 3 தர பக்க நீளம் அல்லது 3 தர ஒரு பக்க நீளம். அப்போ இங்கே நம்முடைய படத்தில் என்ன எடுத்திருக்கோம்? ஒரு பக்க நீளத்தை எல்லுன்னு எடுத்திருக்கோம். என்ன அப்போ 3 எல் வரும். இங்கே மற்ற இது சின்ன விஷயம் தானே, குயிக்க அவசரமாக போகும் சரியா? கஷ்டமான விஷயத்தை நம்ம ஆழமாக விளங்கப்படுத்தலாம் சரியா? இது சமநில் பக்கம் முக்கோணம் என்ன? சமநில் பக்கம் முக்கோணம் என்ன? எல்லாத்துக்கும் பயணத்தை நீளம் தானே சுற்றளவு. தலை உருவத்தை சுற்றளவு வேண்டா இப்படி சுற்றி ஒரு இடத்தை ஆரம்பிச்சு அந்த பயணத்தை ஆரம்பிச்சோம்னா திருப்பி அந்த இடத்தை வரத்துக்கு அடுத்த அந்த நீளம் அந்த மொத்த நீளம் தானே இப்படி இது அந்த இதால் போகணும் என்ன? ஒரு இடத்தை ஆரம்பிச்சு போகணும். அப்போ எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இங்கே சமநில் பக்கம் கோணியில் சுற்றளவு என்ன வரும்? எக்ஸ் ஆக வைஸ் ஆக ஜெட் என்று வரும். எல்லாம் நீங்கள் வெளிக்குங்க சரியா? சும்மா வீடியோ பெருசாகும், டைமும் கூட போகும் சரியா? சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் கஷ்டமான விஷயத்தை எழுவோம், லேசான விஷயம் முன்னாடி குயிக்காக போகும் சரியா? எக்ஸ் ஆக வைஸ் ஆக ஜெட் சரியா? அப்போ இருசமக்கம் கோணினா என்ன? எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இது எல் நீளமாமண்டா இது எல் நீளம், இது என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் நீளமாக இருக்கும். அப்போ சமநில் பக்கம் ஒரு இரு சமபக்கம் கோணிகள் சுற்றளவுன்னு இருக்கும் 2L சக எக்ஸ் என் எல் சக எக்ஸ். அப்போ 2L சக எக்ஸ். அப்போ என்ன முக்கோணியாக இருந்தாலும் கடைசியாக முடிவென்ன? பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை. அப்போ முக்கோணியின் சுற்றளவு சமன் என்ன? அப்போ ஃபைனலாக இறுதியான முடிவு முக்கோணியின் சுற்றளவு முக்கோணியின் சுற்றளவு முக்கோணியின் சுற்றளவு சமன் முக்கோணியின் சுற்றளவு சமன் பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை. எல்லாமே அப்படித்தானே, பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை. பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை எழுங்க சரியா? டைம் போகும் தானே, அது எழுதி காட்டுறேன். நீங்கள் நோட்ஸில் ஒழுங்கா எழுதி கொடுங்க சரியா? எல்லாம் சும்மா எழுங்க, நோட்ஸ் அழகாக அரிக்கணும் சரியா? அழகாக அரிக்க திருப்பி படிக்க வேண்டாம். நீங்கள் பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை இருக்கும் என்ன? எல்லாம் எழுதிட்டு இருந்த டைம் போகும் சரியா? அவசரமாக போகும் சரியா? கூட்டுத்தொகை இருக்கும். அப்போ அடுத்தது நம்ம வட்டம் பார்க்க போகிறோம். வட்டம் தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம் வேண்டாம், அதில் ஈக்குவேஷன் மட்டும் பாடமாக்கணும் சரியா? இப்படி இடங்களை மட்டும் தான் பாடமாக்கணும், சும்மா எல்லாத்தையும் கண்ட மாதிரி பாடமாக்க போகிறேன் சரியா? எல்லாம் அதான் விளங்கப்படுத்தினேன், அவ்வளோவே விளங்கப்படுத்தினேன். உங்களுக்கு வட்டம் சதுரம் சிவம் தெரியாதா? ஏன்னா அதெல்லாம் பாடமாக்கி சிலவங்க அந்த பாடமாக்குற வட்டத்தின் சுற்று சதுரத்தின் சுற்றுற அளவு 4 தர பக்க நீளங்களை கூட்டுத்தொகை 4 தர ஒரு பக்க நீளம் செவ்வகத்தின் சுற்றளவு 2 தர நீளம் 2 தர நீளம் 2 தர அகலம் இப்படிலாம் பாடமாக்குறேன். அங்கே எக்ஸாமுக்கு போனால் அங்கே எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனில் போகிறோம், நம்ம எல்லா குழந்தையும் போகும். என்னடா அந்த பாடமாக்காங்க விலங்கி என்ன நடக்குது விலங்கி மிக்சிங்கிற ஒரு அழகான சிம்பிளான பாடம், விலங்கி விலங்கி செய்யலாம் சரியா? ஒரு ஒரு பதட்டம் தேவையில்லை, அழகா விலங்கி செய்யலாம் சரியா? ஒழுங்கா ஸ்டார்டிங்கில் இருந்து படிங்க, நோட்ஸ் எடுங்க, ஒரு படிங்க சரியா? வட்டங்களின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு நீங்கள் அழகா எழுதணும் சரியா? ஒப்பிலே நோட்ஸ் எல்லாம் விளங்குற மாதிரி எழுதணும். சுற்றளவு வட்டம் என்ன? ஒரு புள்ளியிலிருந்து நான் ஒரு புள்ளி இருக்கு சரியா? ஒரு புள்ளியிலிருந்து ஒரு சம தூரம் ஒரு கிலோமீட்டர் தூரம் எடுப்போம் சரியா? ஒரு புள்ளி ஒன்று இருக்கு, ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மாறா இந்த என்னோட ஒருத்தர் செல்றார், இந்த ஒரு புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில் மாறாத 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஒரு ஒழுக்குக்கு இருந்தா இது அதான் வட்டம். இங்கே பாருங்க வட்டம் சொல்லி ஒழுங்காக்கிறேன் மேலே நிறைய அழகாக்க நீங்கள் அழகாக்கிறேன்னு சரியா? நான் இதில் டிஜிட்டல் ஆக்கிறது தானே, கம்ப்யூட்டரில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சரியா? வட்டம் என்ன இருக்கும்? இந்த தூரம் என்ன? இதை தான் ஆரைன்னு சொல்கிறேன். ஆரை ஆரை ஆரைண்டா என்ன? வட்டத்தின் மையம். இதை என்ன சொல்கிற? வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையத்துக்கும் பரிதிக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? செங்குத்து தூரம். வட்டத்தின் மையத்துக்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை என்னன்னு சொல்கிறேன்? நான் பரிதி செங்குத்து தூரமாட்டா பரிதிக்கு ஒரு தேவையில்லை சரியா? நான் கொஞ்சம்
கொஞ்சம் கூட அந்த கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக போடுறேன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு யாருக்கும் அப்படி அட்வான்ஸ் சும்மா ஒரு விளக்கம் தெரியும்டா சும்மா பாருங்க சரியா. விலங்குலாண்டே கூட யோசிக்காங்க. ஒரு வட்டத்திலிருந்து நான் பருத்திக்கு ஒரு கோடு ஒரு 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 கோடு கீறுறேன் சரியா. கீறுறேன் சரியா. அ- அந்த தொடலி தொடலி தானே என்ன அந்த தொடலி நம்ம இதெல்லாம் பார்ப்போம் சரியா. பின்னுக்கு பார்ப்போம் சரியா. நம்ம கூட குழப்பல அப்போ என்ன ஆரைண்டா என்ன வட்டத்தின் மையத்துக்கும் பருத்திக்கு இடையில ஒரு கோடு இருந்தாமாட்டா அதான் ஆரை. அந்த டபுள் கோடுண்டா சிம்பிளா படிப்போம் சரியா. டபுள் கோடுண்டா விட்டும் ஒரு கோடுண்டா ஆரை ரெண்டு டபுள் கோடு ஒரு கோடு இருந்தாமாட்டா ஆரை இன்னொரு கோடு டபுள் கோடு இருந்தாமாட்டா அது டூ ஆருங்கிறது தான் விட்டம். விட்டம்ங்கிறது டி என்று சொல்றேனே டி சாமன் ஆர். இப்போ ஆர் என்றா ஆர் டி என்றா விட்டம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நம்ம சேர்த்து கொடுங்க சரியா. அந்த விட்டம் அப்போ வட்டத்தின் சுற்றளவு நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன. வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு இதை கட்டாயம் சொல்லுங்க சரியா. வட்டத்தின் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு சமன் நமக்கு தெரியும் 2πr. ஆறுண்டா ஆறு 2πr. ஆறுங்கிறது ஆரை. அப்போ வட்டத்தின் சுற்றளவு 2πrன்னு சொல்லலாம். இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம். இதை என்ன செய்கிறோம் ஆரையில் சொல்கிறோம். விட்டத்தில் எப்படி சொல்கிறேன். வட்டத்தின் சுற்றளவு ஆறில் தந்தாங்கடா ஒரு வட்டம் தந்து அதில் 6 5 சென்டிமீட்டர் ஆமாண்டா. இங்கே குயிக்காக போடலாம்னு செய்யலாம். 2πr போட்டு 2 பையங்கிறது 22 இல்லாட்டி 3.14 என்று வரும். அல்லது பையங்கிற என்ன பையங்கிறது பையங்கிறது என்ன பை சமன் 22 என்றும் சொல்லுவாங்க. சில இதில் பையங்கிறது ஒழுங்கா எழுதுறேன் சரியா. அப்புறம் ஜெட் மாதிரி பை சமன் 22 என்று சில எக்ஸாமில் தருவாங்க. பையே அன்னளவா எப்ரோக்சிமேட்லி 3.14 3.14 என்று எடுக்க சொல்லுவாங்க. அவங்க தருவாங்க. சரியான பையங்கிற 22 3 அவங்க எக்ஸாமில் 3 தருவாங்க. மேலுக்கு தருவாங்க. இது இப்படி பையன் எடுக்க சொல்லி தருவாங்க சரியா. இந்த எக்ஸாம் கேள்வி வரக்குள்ள நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அந்த டைமில் பார்ப்போம் சரியா. இப்போ நீங்கள் அவசரப்பட வேணாம். அப்போ வட்டத்தின் சுற்றளவுங்க 2πr தருவோம். எப்போ 2πr யூஸ் பண்ணலாம். 2πrங்க எப்போ யூஸ் பண்ணலாம்டா வட்டத்தின் ஆறு தந்தா விட்டம் தந்தா அதுக்குரிய சமன்பாடு என்ன இங்கே பாருங்க. வட்டத்தின் சுற்றளவுங்கிறது 2πr. இதையும் பாடமாக்காங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாடமாக்கணும். வட்டத்தின் சுற்றளவுங்கிறது 2πrங்கிறத மட்டும்தான் நீங்கள் பாடமாக்கணும். விட்டம் தந்தா எப்படி செய்யுது அது பாடமாக்க கூடாது சரியா. பை தர 2 இங்கே பாருங்க ஒழுங்கு அழகாக எழுதுறேன் சரியா. கொப்பியில் எழுதுங்க சரியா. பை தர 2r பை தர 2r பிள்ளையா. 2πr பை தர 2r என்னாச்சு பிள்ளையா. 1 தர 2 என்ன 2 தர 1 என்ன 2 தானே சமம் தானே. 4 தர 2 என்ன 2 தர 4 என்ன 8 தானே. அப்போ 2πr என்ன எழுதலாம். பை தர 2r எழுதலாம். பை தர இந்த 2r என்ன 2r நம்ம சொல்லிட்டோம். ஒரு கோடண்டா ஆறு 2 கோடண்டா விட்டோம் இதானே விட்டோம் 2r. 6 2 மடங்கு தானே விட்டோம். அப்போ பை தர விட்டத்தில் இங்கே விட்டத்தில் குறியீடு என்ன டி பை இன்டு டி. அப்போ வட்டத்தின் சுற்றளவுங்கிறது 2πr என்றும் சொல்லலாம். அல்லது பை டி என்றும் சொல்லலாம். நமக்கு இடத்துக்கு பொறுத்த மாதிரி கேளுக்கு பொறுத்த மாதிரி எந்த பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணுங்க. 2πr பை டி ஓகே சரியா. 2π இன்டு ஆறுங்கிறது ஆறுங்கிறது ஆறு பை டிங்கிறது என்ன விட்டம். ஆருக்கும் டிக்கும் இடையில தொடர்பு என்ன டிங்கிறது விட்டம்ங்கிறது டி இஸ் ஈக்குவல் டு 2r விச் மீன்ஸ் டி சமன் 2r 2 தர 6 விட்டம் சமன் 2 தர 6. அப்போ 6 சமன் இல்லாட்டி பிடிச்சல 6 சமன் d/2. இதில் அர்த்தம் என்ன விட்டமானது 6 இருமடங்காகும். இதில் அர்த்தம் என்ன 6 சமன் d/2 6 சமன் டிங்கிறது தானே அர்த்தம் விட்டத்தின் அரைவாசி. d/2 என்ன d/2 என்ன 6 அரை தரடி எல்லாம் உண்டு தானே. அரை தரடி என்ன அர்த்தம் விட்டத்தின் அரை மடங்கு 6 ஆகும் சரியா. அப்போ நம்ம தலை உருவங்களின் சுற்றளவு பார்த்துட்டோம். புக்கை பேஸ் பண்ணி தான் போகிறோம் சரியா. நம்ம அப்படி தான் படிக்கிறேன். புக்கை பேஸ் பண்ணி அழகாக போவோம் சரியா. புறவோ எனக்கு ஐடியா அங்கால பாஸ் பேப்பர் முளை பேப்பர் செய்கிற ஐடியா ஃபஸ்ட்டு ஒழுங்காக தியரியை படிப்போம் சரியா.
ஒவ்வொன்றையும் ஒழுங்காக ஸ்டார்டிங்கில் இருந்து அழகாக படிச்சு போவோம். சரியா? அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? தேங்க்ஸா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.